எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான பதிவு, நீ நினைப்பது போல் உன் நிழல் கூட நடப்பதில்லை, பிறகு ஏன் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறேன்? கண்டிப்பாங்க. நம்ம நினைப்பது போல் நம்ம நடந்து போனோம்னு வைங்களேன், இந்த சூரியன் எந்த சைடு இருக்காரோ அந்த சைடு நம்ம நிழல் முன்னாடி போகும், பின்னாடி போகும், இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வரும். கண்டிப்பாக அந்த நிழல் கூட நம்ம கூட ஒன்று போல் நடந்து வராது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏங்க அடுத்தவங்கள எதிர்பார்த்து நம்ம வாழணும்? நம்மளோட கடமை ஏதோ அதை நம்ம சரியாக செய்யணும். அடுத்தவங்க நமக்கு மரியாதை கொடுக்கல, அது செய்யலை, இது செய்யலை, அடுத்தவங்க அதெல்லாம் நமக்கு இந்த வேலையெல்லாம் செய்வாங்க, அடுத்தவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து உட்காந்து கடைசியில் அவங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எல்லாருக்கும் 1008 வேலைகள் இருக்கும். அவங்க ஒரு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகிறப்ப என்ன ஆகும்? நம்ம அது நமக்கு அந்த எதிர்பார்த்து ஏமான்று போயிடுவோம். அந்த ஏமாற்றம் அடைஞ்சால் என்ன ஆகும்னா, மன வேதனையாகி அது வேறு மாதிரி போயிடும். பார்த்துக்கோங்க. நம்ம என்றைக்கும் யாரிடமும் எதிர்பார்ப்புங்கிறத தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளோட கடமையை நாம் ஒழுங்காக செய்யணும். நமக்காண்டியும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்காண்டியும் நம்ம கடமையை ஒழுங்காக செய்கிறோமான்னு தாங்க பார்க்கணும். இந்த வாழ்க்கையில் எதிர்பார்ப்புன்னு ஒன்று நம்ம தூக்கி போட்டுறணும். அது இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் எந்த சாதனையும் பண்ண முடியாதுங்க. அடுத்தவனை எதிர்பார்த்தே வாழ்ந்துட்டுருக்கணும். பார்த்துக்கோங்க. அது ஒன்றும் இருக்கவே கூடாது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.